திருவண்ணாமலையில் ஒரு பவன்குமார் நகர்மன்றத்துடைய தலைவராக இருந்தார். அண்ணாமலையாருக்கு கிடைத்த முதல் மரியாதை நகர்மன்றத்தின் தலைவர் என்கிற முறையில் ராஜஸ்தானை சேர்ந்த சேட்டுக்குத்தான் தமிழர்கள் கொடுத்து அழகு பார்த்தார்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அந்த அளவுக்கு தமிழர்கள் வட இந்தியர்களே அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, முதலாளியாக, சேட்டுஜியாக, ஜெயின்ஜியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியாவில் எங்கேயும் அந்த மாநிலத்தின் பூர்வீகுடி மக்களை இது போன்று ஓட ஓட விரட்டல. தடுக்க வந்த காவல்துறையை காட்டுமிராண்டித்தனமா தாக்கல. வேலூரில் ஒரு கல்லூரி மாணவி தன் சக காதலோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கூட்டு கும்பலாக ஆட்டோவில் சென்று கடத்தி கற்பழித்து விட்டு ஓடவில்லை. எங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரை நீங்க கும்மிடிப்பூண்டி ஆந்திரா எல்லையில் வெட்டி அநியாயமாக படுகொலை செய்யல. எண்ணி பாருங்க, எங்கேயாவது ஒரே ஒரு தமிழன் புரிதொரு மாநிலத்தில் ஒரு பீகாரியோ, ஒரு உத்தரப்பிரதேசக்காரனையோ, ஒரு ராஜஸ்தான் காரனையோ கை வைத்து விட்டு தமிழர் குடும்பங்கள் அந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடியுமா? நான் வன்முறை தூண்டுவதற்காக பேசவில்லை, பிரிவினவாதத்தை தூண்டுவதற்காக பேசவில்லை. நாளைக்கு ஈழத்தினுடைய படிப்பினையை பாடமாக கற்றுக்கொண்டு என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இங்கு படமாக காட்சி அளிக்கிற எங்கள் தோழர் தமிழரசு வழி வந்தவர்கள், என் தமிழ் தேசிய தலைவர் வழி வந்தவர்கள், எங்கள் மாவட்ட வீரப்படர் வழி வந்தவர்கள் ஒரு கணம் சிந்தித்தார்